ராகவன், நீ ராகவன் தானே? ஆமா. பச்சைபாஸ் காலேஜ் தானே? கரெக்ட். நீங்க? நான் சக்கரவர்த்திடா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சக்கரவர்த்தியா? ஆமா. உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆமாடா. நீ டெல்லியில தான் இருக்கியா? ஆமாடா. நீ ஏறு, வா வண்டியில ஏறு, போல பேசிக்கிட்டே போ. ஓகே. நானும் இவனும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நான் சந்திச்சேன். அப்புறம் கமலம், ராகவன் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல சாப்பிட போறான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கலாம்? ஆமா ஆமா, ராகவன் வத்த குழம்பு, மிளகு ரசம், மோர் மிளகா, தயிர் இப்படி ஏதாச்சும் போலாமா? இல்ல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சப்பாத்தி, குருமா, ஆம்லெட் இப்படி எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே ஓகே. டாடி, நாளை காலை நான் ஆக்ரா போலான்னு இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன். கௌதம், கம் ஹியர். பை தி வே ராகவா, he is my only son, கௌதம். ஹலோ. ஹலோ, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டேன். யூகேல MBA பண்ணேன். 5 வருஷமா யூரோப்ல இருந்தான். போன மாசம் தான் வந்தான். வெரி குட். அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? டாடி தான் டிசைட் பண்ணோம். ராகவன், என்னோட இண்டஸ்ட்ரீஸை பாத்துக்கிட்டாலே போதும். வருஷத்துக்கு 30 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், அவனுக்கும் பொறுப்பு வரும் இல்லையா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். என் அங்கிள்னே கூப்பிடலாம். ஓகே அங்கிள், see you. சக்கரவர்த்தி, உன் மகனுக்கு கல்யாணம். நான் ரெடி. ஆனா அந்த கல்யாண பேச்சை எடுத்தாலே டாடி என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறேன். ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா? இருக்கட்டுமாப்பா, நான் வேணாம் நான் சொல்றேன். அவன் எந்த ஜாதியானாலும் சரி, எவ்வளவு ஏழையானாலும் சரி, ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு, டாடி நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே, நான் தலையாட தயாரா இருக்கேன். ராகவா, அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அஜோ, வர 14ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே ஜானகிக்கு கல்யாணம் பண்றத நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள? ஜானகி பிறந்த அன்னைக்கு நீதான் அவளுக்கு மாப்பிள்ளைன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணிட்டாருடா. கல்யாணங்கள்லாம் தெய்வத்தினால தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கம்மா. அது கூட இந்த காலத்துல நிறைவேறதில்ல. என்னடா சொல்ற? அப்பா இறந்ததுல இருந்து இந்த 18 வருஷமா மாமா உனக்கும் எனக்கும் சோறு போட்டிருக்காரு. பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு. எல்லாம் உண்மைதான், அதை நான் உணர்ந்திருக்கேன். ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு பண்ணா அதை நான் எப்படிமா ஏத்துக்க முடியும்? அப்போ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே சூர்யா, அவளை நான் விரும்புறேன். அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது என்னடா நியாயம்? சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டு நிர்கதியா நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா. அவளுக்கு யாரா இருக்கா? யாரா உறவு? நம்மளை விட்டா வேற யாரா கதி? அம்மா, அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேம்மா. ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அவ வாழ்க்கை செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா. ஏண்டா, இதுதான் உன் முடிவா? அத்தை, அத்தானோட முடிவை மட்டும் கேக்குறீங்க. என் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜானகி, அத்தை, அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க படிச்சவங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்க, நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம். அதுக்காக ஆம்பளைங்களை துன்புறுத்தலாமா? அன்னைக்கு வந்தாங்களே ஒரு பொண்ணு, அத்தா, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. சூர்யா. எவ்வளவு அழகு! அத்தானுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க இல்லத்தா? சொல்லுங்க அத்தா. ஆமா, அவங்க பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. அத்தா, நான் சொல்றது நிஜம் தானே? இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பாளா அத்தை? அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா? நான் எந்த வகையில வசதி? படிப்பு வாசனையே இல்லாம பட்டிக்காட்டுல வளர்ந்த என் கழுத்துல 3 முடிச்சு போட எவனாவது பிறந்திருப்பா அத்தை? அத்தா, உங்க கல்யாணத்துல முத ஆரத்தி நான் தான் எடுப்பேன். உங்க மனசு போலத்தான் எல்லாம் நடக்கும். அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள. உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா? விடுங்க, அத்தை நான் பாத்துக்கிறேன். இருங்க,
காஃபி கொண்டு வரேன். அப்பா அப்படியே இல்லைங்க. ஏன்டா? இது ஆபீஸ் காரா? ஆமாண்டா. அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார், அது என்னாச்சு? அதுக்கு அடிக்கடி மூச்சு திணறுதான். ஆ? இந்த தடவை அதோட உயிருக்கு ஆபத்துலன்னு மெக்கானிக் சொன்னாரு. அப்பா என்ன என்ன இதெல்லாம்? இருங்க, அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தணும். நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு. ஆ? சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களை தீ மிதிக்க வைக்கிறேன்னு. ஆ? திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வேண்டி இருக்கேன். என்னென்ன? உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. ஆ? எனக்கு மொட்டையா? ஆ. நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம். ராஜு, பொங்கல் சாப்பிடுற? வேண்டாம் மாமி, பசிக்கல மாமி. அப்படியெல்லாம் சொல்லப்படாதுடா. நானே என் கையால தளிக பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்டா, சாப்பிடுறா. ராஜு, உங்க அம்மா என்கிட்ட வந்து புலம்புறாடா. உனக்காக வளர்த்து வச்சிருக்காள இந்த பொண்ணு ஜானகி, அவளை முறைப்படி நீதானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதானடா நியாயம். மாமி, ஜானகிய மனைவியா ஏத்துக்க என் மனசு இடம் தரல. அந்த மாதிரி பிரியம் அவன் மேல எனக்கு இல்லையே. என்னடா பிரியம்? கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியம் தானா வந்துட்டு போறது. இல்ல மாமி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நேக்கு தெரியும்டா, நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாயின்னு எனக்கு நன்னா தெரியும். நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம், அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம். உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. ஆமா மாமி, நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம? பாரு, நான் சொல்லல, டெல்லியில என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதான் மிஸ்டர் சக்கரவர்த்தி. அவரோட ஒன்லி சன், பேரு கௌதம். வாங்க உள்ள வாங்க. ரமேஷ், என் பனியனை கொண்டாடா. பனியன் இங்க இருக்கா? என் சட்டையை கொண்டாடா. பாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வாங்க. இல்லைங்க, கை வேலையா கண்ணா பின்னான்னு இருக்கேன். போய் ஒரு நல்ல படவை அப்புறம் சுத்திக்கலாம். கௌதம், நிக்கிறீங்களா? உட்காருங்க. இதான் என் ஒய்ஃப் பார்வதி, என் பொண்ணு சூர்யா, ஹலோ, என் மகன் ரமேஷ். அம்மா, மெட்ராஸுக்கு எப்ப வந்தீங்க? உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல. அங்கிள், இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல. திடீர்னு நினைச்சுக்கிட்டேன், ஒரு 10 நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன். எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்காக தம்பி வெளியில தங்கணும்? இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு. தம்பி இங்கேயே இருக்கட்டும். என்ன தம்பி? பரவாயில்லைங்க, அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன். ஆமா, உங்க மகன் என்ன படிக்கிறான்? நான் 9th ஸ்டாண்டர்ட் சார். மிஸ் சூர்யா. மிஸ் சூர்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா? பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மாசம் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பி, மத்தியான சாப்பாடு நீங்க இங்கதான் சாப்பிடணும். இல்ல ஆண்டி, நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம். வெளியில என்ன? ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போனோம். ஐம் சாரி. ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி கூப்பிடுது இல்ல. எங்க எல்லாருக்கும் இஷ்டம். அக்கா சரின்னு சொல்ல. சொல்லேண்டி. சரி, அவ வருவா. சூப் சாப்பிடல? சாப்பிடுங்க தம்பி. தம்பி, நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் பாத்திருக்கீங்களா? உலகத்திலேயே அதுதான் ரொம்ப உயரம். அதாவது நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை விட நம்ம ஊர் எல்ஐசி தான் உயரம்னு இவ சொல்றா. அத நீங்க நம்பணும். கரெக்ட். போச்சு. அங்கிள். நோ, என்ன அங்கிள்னு கூப்பிடக்கூடாது. என் பேர் கௌதம். கௌதம்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஓகே அங்கிள். நோ நோ. ஓகே. கௌதம். கரெக்ட் அங்கிள். யாரும் இல்ல, வீட்டை போட்டு வெளில போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்க? தெரியாது. எப்ப வருவாங்க? அதுவும் தெரியாது சார்.
ஏன் சார் ம். ஓகே ஓகே ஏன் கௌதம் இதுதான் நீங்க தங்கி இருக்கிற வீடா Yes. ஏன் தம்பி இது வாடகை வீடா ரெண்டட் ஹவுஸா ஐயோ ஐயோ சரி ரெண்டும் இல்லைங்க, இது கெஸ்ட் ஹவுஸ். அதானே பார்த்தேன் கெஸ்ட் ஹவுஸ்ங்க. எங்க கெஸ்ட் ஹவுஸே இவ்வளவு அழகா இருக்கே. தம்பியோட சொந்த வீடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். இது என்ன ஆ. டெல்லியில் நீ நம்ம கௌதம் பங்களாவை பார்த்தா ஆ. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ ஆ? இன்னி விலைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அது போகும் 1 கோடி 1 கோடியா? ஐயோ யாரு புண்ணியம் பண்ணிருக்காங்களோ, யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ. புலம்பாதடி புலம்ப வச்சிட்டீங்களே, என்ன புலம்ப வச்சிட்டீங்க. சரி சரி வாங்க. கார்டன்லாம் ரொம்ப டேஸ்டோட ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இது. ஏன் கௌதம் இது நீங்க வாங்கிடுங்களே. மெட்ராஸ்ல எனக்கு எதுக்கு வீடு? உங்களுக்கு வேண்டாம், நாங்க தூக்கிட்டு போறோம். அக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனாலும் ரொம்ப ஆசைடா. அடாடாடாடா எப்படி இருக்கு வீடு. அடாடா இங்க வாங்க, இங்க வாங்க. என்னாச்சு? இங்க வாங்க. பாருங்க இங்க இருந்து பாருங்க எப்படி இருக்கு. ஆ? ஆ, ஆ, ஆ. இங்க வாங்க, இங்க வாங்க. ஏன்டி என்ன இப்படி இழுத்து அடிக்கிற இது பாருங்க. இந்த வீட்டை முன்னாடி பார்த்தா ஒரு அழகு, பின்னாடி பார்த்தா ஒரு அழகு. இங்க 2 பேரும் நிக்கிறத பாருங்க, பொருத்தத்தை பாருங்க. திருஷ்டி சுத்தி பொண்ணு போல இருக்கு, புரியுதா? ஆண்டி ஆ. வாங்க மாடிக்கு போலாம். வரேன் வரேன் வரேன்.